ஐ வாண்ட் யூ டு டர்ன் டு 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி கொள்ளும்படியாக உங்கள் அன்போடு கேட்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா எலியா என்ற ஒரு தேவ மனுஷனை, எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசியை குறித்து நாம் பார்க்கிறோம். 17ஆம் அதிகாரத்துல இந்த எலியாவுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. அதை தொடர்ந்து 18ஆம் அதிகாரத்துல ஒரு சாதனையை செய்கிறதை நாம் பார்க்கலாம். பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போடுவதற்கு முன்பாக பரலோகத்திலிருந்து ஒரே ஒரு ஜெபந்தான் அக்கினி இறங்குகிறது. பலிபீடத்துல இருக்கிற பலியை பட்சிக்கிறது, விறகையெல்லாம் எரித்து போடுகிறது. அந்த பாகால் அந்த தேவனுடைய பலிபீடத்தை சுற்றி ஓடின தண்ணீரையும் இந்த அக்கினி நக்கி போட்டது என்று சொல்லுவாரு. நடக்கிறத நம்ம படிக்கலாம். அப்போ இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரே தேவன் என்று முழக்கமிடுவாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா எலியா பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை அந்த இடத்திலேயே கொன்று போடுகிறதை நாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் எலியா போய் யாகாபு கிட்ட சொல்றாரு, இப்ப மழை வரப்போகிறதுன்னு. மழை வரப்போகிறதுன்னு சொல்லி அப்படியே இருக்கல, இவென்ட்ஸ் போய் அவர் ஜெபிக்கிறாரு. ஜெபித்து 7 முறை வேலைக்காரன் சொல்றாரு போய் பாருப்பான்னு. 7வது முறை ஒரு கையளவு மேகம் வரும்போது அப்ப எலியா சொல்லுவாரு, பலத்த மழை பெருமழை வரப்போகிறது என்று சொல்லுவார். அதே போல மழையும் வருகிறது. சோ அங்க முடிந்தது நம்ம என்று நினைக்கிறோம். எலியா கம்பீரித்தார், கர்த்தர் மகிமை அடைந்தார். இஸ்ரேல் மக்களுக்குள்ள தூங்கி கொண்டிருந்த அநேகருக்குள்ள தேவன் ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தார், ஒரு தட்டி எழுப்பினார். அநேகருடைய இருதயம் அன்னைக்கு நான் நினைக்கிறேன் தேவனுடைய பக்கமாக திரும்பி இருக்கும். அநேகர் பாகாலுடைய சேவிப்பை விட்டு கர்த்தரை சேவிக்க ஆரம்பித்திருப்பாங்க. இப்படி நிறைய காரியங்கள் அந்த இடத்துல நடந்திருக்கும். ஒரு சிலர் இன்னும் அனல் இல்லாம குளிரும் இல்லாம இருந்திருப்பாங்க. ஒரு சிலர் தேவனுடைய அக்கினின் மகிமையை பெற்று கர்த்தருக்காக எடுமணும் நினைச்சிருப்பாங்க. இப்படி எல்லாம் பல காரியங்கள் அந்த இடத்துல நடந்திருக்கும். Amen. Because there are many characters. அந்த இடத்துல அநேக கேரக்டர் உள்ள மக்கள் இருந்தாங்க. Amen. ஆகாப் ஒரு கேரக்டரா இருந்தான். அவன் தன் மனைவியாகி எசபெல் சொல்றதெல்லாம் கேட்கிறவனாக இருந்தான். எசபெல் அவள் அந்த பக்கத்துல இருக்கிறா. அவர் தன்னுடைய எப்படியாச்சும் இந்த கர்த்தருடைய ஜனங்களை அழிக்கணும்னு அவர் திட்டமிட்டு இருக்கிறா. இப்படி மக்கள் 2 பக்கத்திலயும் எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம அவங்க தவித்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்துல கர்த்தர் எலியாவை எழுப்பி அனுப்புகிறார். எலியா சாதிக்கிறாரு. இந்த 17ல இருந்து இந்த 18ஆம் அதிகாரம் முடியும் போது கிட்டத்தட்ட 3 வருடங்கள் முடிந்து போனது. இட் ஹேப்பன்ஸ் in a span of more than 3.5 years. Amen. 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த காரியம் நடந்து முடியுது. இந்த முடியும் போது இட்ஸ் ஆல்மோஸ்ட் 3.5 years. ஹல்லேலூயா. இப்போது புதிய பிரச்சனை எலியாவுக்கு வருகிறது. Amen. எத்தனை பேரு நீங்க உணர்ந்து இத அனுபவிச்சிருக்கிறீங்களே தெரியாது. ஒரு சத்துருடைய ஏதோ ஒரு காரியத்தை நாம முறியடித்திருப்போம், நாம ஜெபித்திருப்போம், வெற்றி கொண்டாடி இருப்போம். தேவன் எனக்கு ஜெபத்துக்கு பதில கொடுத்தாரு, வீட்டுக்குள்ள மாற்றம் வந்தது, இந்த இடத்துல மாற்றம் வந்தது. இதெல்லாம் நாம பெருமை பேசி கொண்டு இருப்போம். கர்த்தர் செய்தார் என்று சொல்லி கொண்டு இருக்கும் போது இன்னொரு இடத்துல இருந்து சத்துரு எழும்புவதை எத்தனை பேர் கவனிச்சிருக்கிறீங்க? திடீரென்று ஒரு பக்கம் ஒரு காரியம் நமக்கு ஜெயமாய் முடிந்திருக்கிற வேலையில இன்னொரு பக்கம் சத்ரு வேற ஒரு பிரச்சனையை கொண்டு வருவான், வேறு ஒரு குழப்பமான காரியத்தை கொண்டு வருவான், வேறு ஒரு நம்மால தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகுகிறது. எத்தனை பேரு நீங்க கண்டு இருக்கிறீங்க, அனுபவிச்சிருக்கிறீங்க, வாழ்ந்து இருக்கிறீங்க? சில நேரத்துல சொல்லுவோம், ஒண்ணு போனா ஒண்ணு வருகிறது. ஒரு பிரச்சனைக்கு அடுத்து இன்னொரு பிரச்சனை, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியாதுன்னு சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு இருப்பீங்க. அதுல எத்தனையோ பேர் சோர்ந்து போயிருப்பாங்க. என்ன ஜெபம் பண்ணன்னு தெரியாது, எப்படி ஜெபம் பண்ணன்னு தெரியாது, நான் என்ன பண்ணுவேன்ற கேள்வியோடு வாழ்ந்து எதுலயுமே ஒரு பிடிப்பு இல்லாம இருக்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறதை நீங்க கேள்விப்பட்டு இருக்கலாம், இல்ல நீங்களே அதுக்கு அனுபவமா இருந்திருக்கலாம். I mean, you may be living that kind of life. இன்னைக்கு கர்த்தர்
அப்படியாப்பட்ட நீங்க இருக்கிறீங்களா? டு யூ திஸ் இஸ் தி வேர்ட். ஆண்டவர் அனுப்புகிற ஒரு செய்தி என்னன்னா, இந்த இடத்துல பார்க்கும்போது இப்படி எலியாவுக்கு ஒரு சூழ்நிலை வருகிறது. இந்த காரியம் எல்லாம் நடந்த பிறகு 19ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனத்துல இருந்து நீங்க படிச்சீங்கன்னா அங்க சொல்லும், எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகளை பட்டயத்தால் கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவரிடத்தில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல் நான் நாளைக்கு நேரத்துல உன் பிராணனுக்கு செய்யாதே போவேனானால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாக என்ன செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னார். அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை நிறுத்தி அவன் வனாந்தரத்துல ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் என்று சொல்லி என்ன பண்ணாங்க? படுத்துட்டாங்க. ஹல்லேலூயா. இந்த எசபேலுக்கு சவால் விட்டுதான் இந்த எலியா பயங்கரமான ஒரு காரியத்தை செய்தான். இந்த ஏசபேலுடைய தீர்க்கதரிசிகளை தான் எலியா கொன்று போட்டான். இப்ப என்ன நடக்குதுங்க? இதெல்லாம் ஆகாப் ராஜா கொண்டு போய் என்ன பண்றான்? இது நடந்தது அன்னைக்கு இன்னைக்கு இருக்கிறது போல சோசியல் மீடியா இல்ல, இன்டர்நெட் இல்ல, செல்போன் இல்ல. அதனால ஆகாபே இந்த செய்தியை கொண்டு போக வேண்டியதா இருந்தது. இந்த செய்தியை கொண்டு போய் எசபேல் கிட்ட எலியா சொல்றான், இப்படி எல்லாம் ஒரு சம்பவம் நடந்தது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நடந்தது, கர்மேல் பர்வதத்துல இது நடந்தது என்று சொல்லுவான். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லும் போது இந்த எசபேல் கொதித்து எழும்புகிறார். அவ சொல்றா, நாளைக்கு இந்த நேரத்துக்குள்ள எலியாவே, நான் உனக்கு நீ செய்த எல்லாத்துக்கும் உன் இந்த தீர்க்கதரிசி செஞ்சதை உனக்கு நானும் செய்யாம போனேன்னா இன்னும் ஒரு சவாலை வைக்கிறா. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த சவால்களை கேட்டிருப்பீங்க? நாளைக்கு நான் இதை செய்யாம போவேனானால், நாளைக்கு நான் உங்களை ஒரு கை பார்க்காம இருப்பேன், இப்படி எல்லாம் சவால்களை நாம கேட்டு இருப்போம். இது இன்னைக்கு இது எப்படி இருக்குதுன்னா, இன்னைக்கும் பிசாசு என்ன பண்றாங்க, நீங்க ஒவ்வொரு காரியத்துக்கு கர்த்தருக்காக முன்னேற கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்க கர்த்தருடைய நாமத்துக்காக நீங்க உங்க வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ 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 சத்துரு எழும்பி கொண்டே இருப்பான். சத்துரு வேதம் சொல்லுகிறது, அவன் ஒரு வழியா தான் வர முடியும், 10 வழியெல்லாம் வர முடியாது. ஆனா தேவன் சொன்னார், சத்துரு ஒரு வழியா வந்தா அவன் 7 வழியாக ஓடுவான் தான் ஆண்டவர் எழுதி இருக்கிறாரு. ஆனா அந்த ஒரு வழியவே நமக்கு சமாளிப்பதற்கு கூடாத ரொம்ப கஷ்டப்படுகிறவர்களாக இருக்கிறோம். நம்ம சோர்ந்து போகிறவர்களாக இருக்கிறோம். நம்மை தடுமாற செய்கிற காரியங்களாக இருக்கிறது. யோசித்து பாருங்க, எல்லாம் நல்லா நடக்குது, திடீர்னு வீட்டுக்குள்ள ஒரு குழப்பம், யாரோ ஒருவருக்கு ஒரு பலவீனம், திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், அட்மிட் பண்ண வேணும், அங்க டாக்டர்கள் டயக்னோஸ் பண்ணி பயப்படுகிற காரியத்தை சொல்லுவாங்க. அந்த நேரத்துல என்ன வருதுங்க? பிரைஸ் தி லார்ட்னு சொல்லுவீங்களா? இல்ல ஆண்டவரே நான் என்ன பண்றது கதறுவீங்களா, அழுவீங்களா? அந்த நேரத்துல உண்மையா உங்களால ஆவில நிறைஞ்சு ஜெபம் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. அதுதான் இங்க எலியாவுடைய வாழ்க்கையில. அதான் பைபிள் சொல்லும், யாக்கோபு 5ல பாத்தீங்கன்னா, எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனா. டோன்ட் எவர் திங்க் எலிஜா ஹேட் சம் சூப்பர் நேச்சுரல் எஃபிஷியன்சி. இல்ல, அவன் நம்ம போல பாடுவான், நம்ம போலதான் சிந்திப்பான், நம்ம போலதான் என்ன வரும். இப்படியான ஒரு சூழ்நிலையில தான் என்ன பண்றாங்க, அவன் சோர்ந்து போகிறான். என் வாழ்க்கையே வேணாங்கிற எண்ணம். எத்தனை பேர் சொல்லி இருக்கிறீங்க, என்னடா வாழ்க்கை இது? எத்தனை பேரு உங்க மனசுக்குள்ள சொல்லி இருக்கிறீங்க, என்ன வாழ்க்கை இது, எனக்கு வாழவே பிடிக்கல. ஒரு பிரச்சனை வந்தா சொல்லுவாங்க, எனக்கு வாழவே பிடிக்கல, என்ன வாழ்க்கை இது, என்னத்த சுகத்தை கண்டேன், வாழ்க்கை பூரா இதே போராட்டம் தானா, ஒண்ணு போனா ஒண்ணு. சில பேர் சொல்லுவாங்க, என் புருஷன்கிட்ட இவ்வளவு பிரச்சனை, என் மனைவியோட பிரச்சனை, இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த தலைமுறை பிள்ளைங்க கிட்ட எனக்கு பிரச்சனையா இருக்கிறது. ஏன் தான் இந்த வாழ்க்கையோ? எத்தனை பேர் சபித்து கொண்டு இருக்கிறோம்.
நான் பிறந்ததே யோப போல சொல்லுவோம். நான் பிறந்தது அது சாபமா மாறட்டும்னு சொல்லுவோம். ஏன் நான் பிறந்தேன், எதுக்கு பிறந்தேன், இப்படி எல்லாம் கேள்விகள் எழும்போம். ஆனா ஒரு காரியத்தை நாம மறந்து விடுகிறோம். இத நீங்க புலம்பலையும் உங்களுடைய அங்கலாய்ப்பையும் கர்த்தர் கேளாதவர் போல இருந்தாலும் இஸ் ஒர்க்கிங் சம்திங். அவர் கேட்டும் கேட்காதவர் போல் தான் இருக்கிறார். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்து முடியுது. எலியா படுத்துறான். நான் ஒரு ரொம்ப நல்லவன் இல்ல ஆண்டவரே. ஆமா, அதுதான் உண்மை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொன்னாரு, பிதா தவிர ஒருவரும் நல்லவன் அல்ல என்றுதான் சொன்னாரு. நாம் நல்லவர்கள் இல்லதான், நாம வாழ்நாள் முழுக்க குறை உள்ளவர்கள் தான், அடிக்கடி நம்ம வழி விலகி போகிறவர்கள் தான். இன்னைக்கு இருக்கிற உற்சாகம் நாளைக்கு இருக்காது, இன்னைக்கு ஜெபிக்கிற ஜெபம் நாளைக்கு இருக்காது. இன்னைக்கு இருக்கிற வைராக்கியம், ஒரு செய்தியை கேட்ட ஒரு ஆராதனையை பார்த்த இன்னைக்கு வைராக்கியம் எழும்பும், அடுத்த நாள் அந்த வைராக்கியம் அப்படியே என்ன பண்ணுங்க, ஐஸுக்கு தண்ணியில ஊறுனது போல அப்படியே குளிர்ந்து போயிடும். We don't even think. நேத்து வைராக்கியம் பட்டனே, நேத்து இப்படி சேலஞ்ச் எனக்கே சவால் விட்டு கொண்டனே, நேத்துக்கு தினத்துல நான் ஆண்டவருக்கு என்ன அர்ப்பணித்தேனுங்கிற எண்ணம் வராது. மாறாக ஐயோ என்ன வாழ்க்கைங்கிற எண்ணம் வரும். இந்த எலியாவுடைய வாழ்க்கையில இப்படிதாங்க ஒரு காரியம் வந்தது. அவன் வந்து என்ன பண்ணாங்க, எனக்கு வேணாம் ஆண்டவரேன்னு ஒரு சூறை செடியின் கீழே போய் படுத்து கொண்டு தூங்கிட்டான். அவனுக்கு அவன் மனசுல, அவனுடைய இருதயத்துல, எல்லா இடத்துலயும் we had only one thing, சோர்வு. எதனாலங்க, இந்த எசபெலுடைய வார்த்தை கேட்டு அவன் சோர்ந்து போனான். இன்னைக்கு இந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ஒவ்வொரு முறை கேட்கும். அந்த டாக்டரா இருக்கலாம், நம்ம குடும்பமா இருக்கலாம், அந்த நெகட்டிவான வார்த்தைகளை கேட்கும் போது நமக்கு சோர்வு தான் கொண்டு வரும், உற்சாகத்தை கொண்டு வராது. அப்ப இந்த வார்த்தைகளை கேட்டவன் என்ன பண்றான், படுத்த மாத்திரத்துல தூங்கி விடுகிறான், நித்திரை பண்ணினான். வனாந்திரத்துல போய் நித்திரை பண்றாங்க. ஒரு சூறை செடினா தொடப்போம் விளக்குமாறு செய்யற அந்த செடியின் கீழே போய் அவன் படுத்து விடுகிறான். அமேசிங்கா இருக்குது பாருங்க. அப்பொழுது அவன் தூங்கி கொண்டிருக்கிற நேரத்துல அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழுத்து பார்க்கிற போது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். ஹல்லேலூயா. This is the amazingness of our God. நம்ம தேவனை ஆச்சரியப்படுகிற ஒரு காரியம் இது. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சும்மா சொல்ல, நான் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே என்று அவர் விளையாட்டுக்கு சொல்லல. என்னிடத்துல வந்தவர்களை நான் புறமே தள்ளுவதில்லை என்று அவர் ஏதோ சொல்லணும்னு சொல்ல. He meant it. He meant it. நாம தான் ஓடி விடுகிறோம், நாம தான் இந்த அன்பு ரட்சகரை கவனிக்கிறதுல தவறி விடுகிறோம். பட் நாட் திஸ் லார்ட், நாட் திஸ் காட். அவர் எப்பொழுதும் என்றென்றைக்கும் அவர் வார்த்தையின்படி அவர் செய்கிறவரா இருக்கிறார். நமக்கு தாங்க சோறு வந்து விடுகிற. கெத்செமனேல இயேசு சொல்லுவார், நீங்க சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுனா இவங்க சோர்ந்து போயிடுறாங்க. பட் எட் பைபிள் சொல்லுது, அவங்க சோர்ந்து நித்திரை மயக்கத்துல இருக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேம்ஸ் காலிங் them, அவர்களை தேடி வந்தாருன்னு. மாம்சமோ பலவீனம் உள்ளது, ஆவிய உற்சாகம் உள்ளது என்று அவங்களை தட்டி கொடுக்கிறார். He came back to them. இதேதான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு. உங்க வாழ்க்கையில எத்தனை பேர் நீங்க தெரியாது, சோர்ந்து போயிருக்கிற நேரத்துல, ஜெபிக்க தோணாத நேரத்துல God will show himself. இந்த இடத்துல அதுதான் எலியாக்கு நடக்குதுங்க. அவன் தூங்குறான்.
அவன் தூங்குறான, எளிய தேவன் அவனை கடிந்து கொள்ள தூதனானவன் என்ன எலியாவே, இவ்வளவு பெரிய சாதனை சாதிக்க வச்சேன், நீ ஜெபித்த மாத்திரம் அக்கினி அனுப்புன, மறுபடியும் ஜெபித்த மழை அனுப்புன, இவ்வளெல்லாம் பார்த்து இந்த எசபேலுடைய பயமுறுத்தலை கேட்டு பயந்து நீ படுத்துட்டியே, ஐ டோன்ட் லைக் யூ எலைஜான்னு ஆண்டவர் சொல்லல. God didn't rebuke this Elijah. எலிஜாவை குறையா பார்க்கல. எலிஜாவோட காரணம் என்னன்னா, அது வரைக்கும் எலியா எப்படி இருந்தாங்க, கர்த்தருக்காக வைராக்கியமா இருந்தான். ஒரு சிறிய பிசுறு, ஒரு சிறிய இடரல், அவன் பாவம் செய்யல. Elijah didn't sin. He was tired in himself. He was tired in himself. தேவனை குறை சொல்லல, தன்னை குறை சொல்லுகிறான். நான் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல ஆண்டவரே. He never ever said wrong about God. நம்முடைய வாழ்க்கையில நாம கவனிச்சோம்னா, சில காரியம் ஆண்டவர் என்ன கை விட்டுட்டார், ஏன் தான் இப்படி தேவன் அனுமதிச்சார், இப்படி நாம சொல்லுவோம். பட் Elijah never murmured to God. ஏன் ஆண்டவரேன்னு கேட்கல. அவனுக்கு காரணம், அவனுக்கு தெரியும் இத்தனை சாதனை செய்தது அவனால நடந்தது கிடையாது. சாதனை செய்ய வைத்தவர் தேவன், சாதித்தவர் தேவன். It happened because this Almighty God. அவன் ஆராதிக்கிற தேவனாலதான் இது நடந்தது. அவன் பூஜிக்கிற தேவனாலதான் பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது. அவன் ஆராதிக்கிற தேவனெல்லாம் 3 வருஷம் மழையும் பெய்யாம பனியும் பெய்யாம வானத்தை அடைத்து போட்டான். அவனுக்கு தெரியும், it was God, it was God, it was God ன்னு அவனுக்கு தெரிந்திருந்தது. மழை அனுப்பினது தேவன். அவன் ஜெபம் பண்ணா, his part was lit small. ஆனா தேவனுடைய பாட்டோ வானங்களை கீழே திறந்து மழையை வருஷிக்கப்படினாரு, வானங்களை திறந்து அக்கினி அனுப்பினாரு. எலியா கேட்டாண்டு என்ன செய்தானோ அதை அப்படியே கனப்படுத்தினார். He knew it is God. இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கங்க, இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில வெற்றியின் பாதையில நீங்க போனதுன்னா, it's not about your work, உங்க கிரியை கிடையாது, it's about God. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. It's God. He knew it is God. அப்ப உங்களுக்கு எனக்கு என்ன தெரியுமா தெரிஞ்சிருக்கணும், it's God. நான் இருக்கிற இந்த ஊர்ல நான் இருக்கிறேன், இந்த படிப்பு நான் படிச்சிருக்கிறேன், இந்த வேலையில இருக்கிறேன், இந்த பிள்ளைகள், இந்த எல்லாமே தேவன் கொடுத்தது. எத்தனை பேர் நீங்க சவால் விட்டு சொல்ல முடியும்? நான் நிறைய பேர், நான் படிச்சேன், நான் போனேன், நான் வந்தேன், நான் இப்படி இருந்தேன். ஆமா, நீங்க அப்படிதான் இருந்தீங்க. உங்களை மாற்றினது யாருங்க? உங்களை உயர்த்தினது யாருங்க? உங்க மேன்மை கொடுத்தது யாருங்க? நீங்களா மேன்மைக்குள்ள? உலகத்துல இருக்கிறவன் சொல்லுவான், அவன் காக்கா புடிச்சு அதை பண்ணி இதை பண்ணி அவங்களை ஏமாத்தி இவங்களை மாத்தி அந்த பொசிஷனுக்கு வரலாம். ஆனா உங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறவர் கர்த்தர். உங்களை உயர்த்தினவர் கர்த்தர். ஹல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு முன்பாக உங்க தலையை கன பண்ணினவர் கர்த்தர். ஹல்லேலூயா. சத்ரு வெள்ளம் போல வரும்போது கொடியேற்றி நடத்தினவர் கர்த்தர். ஹல்லேலூயா. It's all God, God, God. இந்த ரட்சிப்பை கொடுத்தவர் கர்த்தர், அபிஷேகத்தை கொடுத்தவர். You received everything from God. அது நமக்குள்ள வரணும். இன்னைக்கு நிறைய நேரத்துல சொல்ல, நாங்க இதை பண்ணோம், நாங்க அதை பண்ணோம், நாங்க அப்படி பண்ணோம். ஆமா, நம்ம பண்ண வைக்கிறவர் அவர் தானே. இதுல பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்குது? கர்த்தருடைய கிருபைனால, கர்த்தருடைய தயவுனால இதை கர்த்தர் செய்ய வச்சாருங்க, கர்த்தர் கொடுத்தாருங்க. அநேக நேரத்துல நாம சொல்றது இல்ல. இட்ஸ் மை ஒர்க், மை ஒர்க், என்னுடைய பலம், என்னுடைய. Elijah acknowledged God in every situation. இப்ப பயந்து ஓடும் போதும் அவன் தேவன் கிட்ட ஜெபம் பண்றாங்க. அவன் பயந்தது உண்மைதான்.
இந்த சத்தத்தை கேட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தது அவன்தான். ஆனாலும் அவன் என்ன பண்றாங்க, ஹல்லேலூயா, அவன் என்ன பண்றாங்க, தான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று யாருக்கிட்ட ஜெபம் பண்ணா? கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணா. கர்த்தர்கிட்ட போய் ஜெபம் பண்ணா. வாழ்க்கையில பல காரியம் வரும், இடமாற்றங்கள் வரும், குடும்பத்துல குழப்பங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். வாட் டு யூ டு? ஆர் யூ ரன்னிங் டு காட்? தேவனுடைய பக்கமா ஓடுகிறீர்களா, இல்ல தேவனை விட்டு ஓடுகிறீர்களா? யோனா ஒரு பிரச்சனை, ஆண்டவர் சொல்றாருங்க, நீ போய் நினைவேக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்லுன போது யோனா என்ன பண்ணாங்க, அவன் தேவன் பக்கமா ஓடல, அவன் தேவனுக்கு ஆப்போசிட்டா ஓடனா, அதனால ஏற்பட்ட உபாதைகள் பாத்தீங்களா? யோப்பாக்கு போகணும், டிக்கெட் வாங்கணும், கப்பல்ல டிராவல் பண்ணணும், அடித்தளத்துல போய் இருக்கணும், கேலிக்கும் கிண்டலுக்கு ஆளானோம், சமுத்திரத்துல தூக்கி போடணும். இந்த யோனானால கப்பல்ல எத்தனை சேதம், எத்தனை நஷ்டம். Because he ran away from God, he didn't run to God. Most of the time, every time you run away from God, you run from God, தேவனை விட்டு நீங்க ஓடும்போது you see all kinds of troubles உங்க வாழ்க்கையில. Learn to run back to God. பைபிள் சொல்லுது, அவர் என்ன அடிச்சாலும் அவர் காயங்களை கட்டுகிறவர். ஓசி 6ஆம் அதிகாரத்துல சொல்லும். ஹல்லேலூயா. அவர்தான் நம்முடைய காயத்தை கட்டுகிறவர். அவர் தள்ளினாலும் நம்மை சேர்த்து கொள்ளுகிற தேவன். மறந்துடாதீங்க. அவர் சொல்வார், கர்த்தரிடத்துல திரும்பவும் வாருங்கள், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். ஓசி 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல. This God is amazing God. When you run to God, he will do. அவர் கட்டுவாரு, அவர் உயர்த்துவாரு. When you run to God, God will run to you. இதுதான் இங்க நடக்கிற காரியம். தேவன் கிட்ட ஓடுனாங்க, வனாந்தரத்துல இருக்கிறான், கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணா, என்னால முடியாத ஆண்டவரேன்னு சொல்லி படுத்து விடுகிறான். ஆண்டவர் கர்த்தர் பார்த்தாரு, இந்த எலியாவுக்கு, என்னுடைய தீர்க்கதரிசிக்கு நான் உற்சாகப்படுத்தாம யார் உற்சாகப்படுத்த முடியும்? நான் அவனுக்கு இறங்காம வேற யார் இறங்க முடியும்? நான் அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்யாம யார் அவனுக்கு செய்ய முடியும்? Running to God, God will run to you. படுத்து கொண்டு இருக்கிறான். எப்படி ஆண்டு கர்த்தர் வரார் பாருங்க. அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு. முதல் முறை என்ன சொல்றாருங்க, அவன் சோர்ந்து போயிருக்கிறான். அவனுக்கு பசின்னு ஆண்டவருக்கு தெரியும். அவன் ஆவிக்குள்ள பசி கிடையாது. He still loving this God. இந்த அன்பு ரட்சகரை நேசிக்கிறான். அதனாலதான் அவன் ஜெபம் பண்ணான். அவன் சரீர பிரகாரமா சோர்ந்து போயிருக்கிறான். அந்த சோர்வு அவனுக்கு தூக்கத்தை கொடுத்துருச்சு. அன்னைக்கு ஒரு நாள் காகத்தை கொண்டு போஷித்த தேவன் அன்னைக்கு சொன்னார், காக்கா கொண்டு வரும் சாப்பிடு, உனக்கு தண்ணீர். பாண்டவர் சொன்னாரு, காக்காவெல்லாம் நான் அனுப்ப முடியாது, என் ஊழியக்காரன் சோர்ந்து போயிருக்கிறான், நானே தான் போகணும், என் ஊழியக்காரருக்கு நானே தான் போகணும். I'm not sending ஒரு காக்காவையோ ஒரு விதவையோ நான் அனுப்ப போகிறது இல்ல. I myself will go. ஒரு தூதன் வந்து அவனை தட்டி எழுப்பி என்ன சொல்றாருங்க, சாப்பிடுப்பா, சாப்பிடு. அவர் எலியாவை பார்த்து, என்ன எலியா இப்படி பண்ணிட்ட நீ, நான் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்த எலியா,
இப்படி பண்ணிட்டியே, என் முகத்துல கறி பூசிட்டியேன்னு அவர் சொல்லல, கரிசனையோடு சொல்றாரு. எழுந்திருந்து தட்டி எழுப்பி எழுந்திரு போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது அவன் ஒன்னும் பார்க்கலமே, கண்ணை திறந்து பார்க்கிறான். என்ன இருந்துச்சுங்க? தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. What an amazing God. அவருக்கு மாத்திரம் தான் தெரியும் நீ எதுல எங்க சோர்ந்து போயிருக்கிறன்னு. ஏசாயால பாத்தீங்கன்னா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை பார்க்கும்போது ஆண்டவர் என்ன பண்றாராம்? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் தாங்க சத்துருவோம். உங்க சத்துவத்தை கொடுங்க. ஆத்மா சோர்ந்து போயிருக்குதா? உங்க மனசு சோர்ந்து போயிருக்கிறதா? உங்க கண் எது சோர்ந்து போயிருக்கிறது? ஒன்லி காட் கேன் ரிவைவல். சங்கீதம் 119:25 சொல்லும், என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி என்ன உயிர்ப்பியும். நீ அவர் தான் உயிர்ப்பிக்க முடியும். இங்க எலியாவுடைய பிரச்சனை அவருக்கு தெரியும். அவர் சொல்றாரு, எழுந்து சாப்பிடுப்பா. என்ன வச்சிருந்தாரு? அவனுக்கு சுட சுட அடையும் தண்ணீரும் வச்சிருக்கிறாரு. வெறும் அப்பத்தை மாத்திரம் கொடுக்கல, அவன் தண்ணீரும் கொடுத்தாரு. அல்லேலூயா. காட்டுக்குள்ள போய் என்ன பண்ணு, அப்பம் வரும், நீ தண்ணிய குடிச்சுக்க. சாரி பார்த்து ஊர்ல என்ன பண்ணு, நீ அவனுக்கு ரொட்டி, விதவை வீட்டுல தண்ணி. இங்கே ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு வேற அப்பத்தை மாத்திரம் எப்படி தண்ணீரையும் கொடுக்கிறேன். சாப்பிட்டு பலப்படு, சாப்பிட்டு பலப்படு. நமக்கு எந்த அளவுக்கு இந்த ஆவியும் ஆத்துமாவும் பலன் உள்ளதா இருக்கிறதோ அதே போல இந்த சரீரமும் பலம் உள்ளதா இருக்கணும். ஆமென். Hallelujah. God wants this body to be strong. ஏன்னா அவருக்காக சாதிக்க இந்த நல்ல ஞாபகத்துல வச்சுக்கங்க, இந்த சரீரம் ஏதோ நீங்களும் நானும் விரும்புகிற ஏதோ அழகுபடுத்தி கொண்டு அப்படி வாழ்றதுக்கு அல்ல. இட் இஸ் தி யூட்டிலிட்டி வெஹிக்கிள் ஆஃப் காட். தேவன் பயன்படுத்துகிற ஒரு எப்படி இருக்குதுங்க, ஒரு பாத்திரமா இருக்குது, ஒரு வெஹிக்கிளா இருக்கிறது, ஒரு வாகனமா இருக்கிறது. God is traveling in this vehicle. இந்த மோட்டார் வாகனத்துல கர்த்தர் டிராவல் பண்றாரு. He takes us to places. அவர் தான் இந்த சரீரத்தின் வழியா தான் கர்த்தர் கொண்டு போகிறார். ஆங்காங்கே செய்ய வேண்டிய வேலைகளை இந்த சரீரத்துல நாம போகும்போதுதான் அவர் செய்ய முடியும். இதை பேணி காக்க வேண்டியது நம்முடைய வேலை. இதை பத்திரமாய் வளர்த்து கொள்ள காக்க வேண்டியது நம்முடைய கடமை. அப்படியோ வாழ்றதல்ல. God has a system for this body to be energetic. ஆண்டவருக்காக சோர்ந்து போகாம இருக்கணும். அப்ப ஆண்டவர் இங்க எலியா சோர்ந்து போயிருக்கிற, பசியில சோர்ந்து போயிருக்கிறான். அவருக்கு வேண்டியது கொடுத்தாருங்க, அப்பமும் தண்ணீரும் தான் கொடுத்தாரு. பூசிச்சுட்டு என்ன பண்ணாங்க, அவன் மறுபடியும் தூங்குறான். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அதுதான் நேரம் சில நேரத்துல நடக்கும். We feel more to sleep. நம்ம பிசிக்கலா இன்னும் அதிகமாய் வேலை செய்ய முடியாத ஒரு இடத்துல இருப்போம். அடுத்து என்ன நடக்குது? கர்த்தருடைய தூதன் திரும்பவும் 2ஆம் தரம். How amazing. கர்த்தர் சொல்ல, கர்த்தருடைய தூதன் ஒரு முறை கொடுத்தன உனக்கு போதாதான் நம்ம சொல்லல. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல இன்னைக்கு எப்படி இருக்குதுங்க, அதிகமாய் நாம சாப்பிட கொடுக்கிறோம். ஒரு காலத்துல இருந்ததுன்னா ஒரு வீடுனாக்கா இவ்வளவுதான் லிமிடேஷன்ஸ், இவ்வளவுதான் சாப்பாடு, இவ்வளவுதான் நான்வெஜ், இவ்வளவுதான் சாப்பிடணும். அதுக்கப்புறம் போய் ஆடணும். அதுக்கப்புறம் ஆடி முடிச்சு வரும்போது அவர்களுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் செஞ்சு கொடுப்பாங்க. இன்னைக்கு அந்த முதல்லயே பந்தியிலேயே போட்டு 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 அவங்க வளர முடியாம நாம செய்து விடுகிறவர்களாக தான் இருக்கிறோம். பிள்ளை கேட்கிறான்,
பிள்ளைங்க கேட்கிறாங்க. We are not fearful about God. We are in the satisfaction mode about your children. எத்தனை பிள்ளைங்க இன்னைக்கு அப்படி அதிகமா சாப்பிட்டு அனாரோக்கியமா இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியுமா? Don't do that. இங்க அவன் பசியில இருக்கிறான், மறுபடியும் தூங்கிட்டான். தூதன் வந்தார், 2வது முறை வந்து அவனுக்கு என்ன பண்ண, மறுபடியும் தட்டி எழுப்புகிறாரு. எழுப்பி அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு. இப்ப சொல்றாரு என்னன்னு, ஏன் நீ போஜனம் பண்ணணும்? நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரமா இருக்கிறது. அப்பா, there is a journey. பாண்டவர் என்ன சொல்றாரு, நீ இந்த காரியத்தினால உன்னுடைய ஜர்னியை அபேண்டன் பண்ணிட்ட. இந்த எசபேலுடைய காரியத்தினால உனக்கு ஆண்டவர் வைத்து இருக்கிற அந்த திட்டத்தை நீ என்ன பண்ணிட்ட, அபேண்டன் பண்ணிட்ட. நீ சோர்ந்து போயிட்ட. ஆண்டவர் சொல்ற, நீ சாப்பிட்டு பலப்படு. You have to travel. உனக்கு ஒரு டிராவல் இருக்குது, உனக்கு ஒரு ஜர்னி இருக்கிறது, உனக்கு தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. You have to travel. என்ன சொல்றாருங்க, உன் பிரயாணம் வெகு தூரம் இருக்கிறது, வெகு தூரம் இருக்கிறது. இன்னைக்கு many don't want to the travel. ஆண்டவர் வைத்து இருக்கிற திட்டம் நமக்கு வேணாம்னு சொல்லுவோம். The travel is very far. அந்த டிராவல் எலியாவுக்கு அல்ல, கர்த்தருக்காக. You have to travel. எதுக்குங்க? To get a plan from God. இந்த டிராவல் எதுக்குங்க? தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்காக. இந்த டிராவல் எதுக்காகங்க? தேவனுடைய சித்தத்தை பெறுவதற்காக. தேவன் கிட்ட இருந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் வாங்கணும். தேவன் அங்கே கொடுத்திருக்கலாம். But he said, you come and meet me. You come and meet me. இன்னைக்கு உலகத்துல நம்ம எத்தனையோ காரியம் இருக்கும். சில நேரத்துல சில பேர் சொல்லுவாங்க, என்ன ஆபீஸ்ல வந்து பாருன்னு சொல்லுவாங்க. அவன் மனசுல இங்கே பண்ணிருந்தான, இங்கே கொடுத்திருந்தான் நல்லன்னு. There is a procedure. God wants to come to his throne room. God invites us to his throne room. நாம எங்க இருக்கிறோம்? வனாந்திரத்துல இருக்கிறோம். அது அவன் இருக்க வேண்டிய இடம் கிடையாது. அவன் தேவ சமூகத்துல இருக்க வேண்டியவன், தேவனை தரிசிக்க வேண்டியவன். எலியா சோர்வினால வனாந்திரத்துல ஒரு சூறை செடிக்கையில படுத்து கிடக்கிறான். ஆண்டவர் சொன்னார், இது உன் இடம் கிடையாது. This is not your resting place. Your resting place is the presence of God. எத்தனை பேர் நாம இந்த உலகத்தின் பின்ன ஓடுகிறோம், உலகத்தின் காரியத்தை பின்னாடி ஓடிறோம். We live in this world. ஆமா, உண்மைதான். Where is your resting place? Where do you relax? நீ எங்க ரிலாக்ஸ் பண்ணாலும் sin will come to you. தேடிட்டு வரும், பாவம் உன்னை தேடிட்டு வரும், இச்சை உன்னை தேடிட்டு வரும். But when you run to God, அவருடைய இளைப்பாறுதல் உன்கிட்ட வரும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். When you come to God, there is joy. அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் இருக்கிறது. நீ அவர்கிட்ட வரும்போது உன் கேள்விகளுக்கெல்லாம் பதில் இருக்கிறது. நீ அவர்கிட்ட வரும்போது அவர் வைத்திருக்கிற தரிசனத்தையும் திட்டத்தை உனக்கு தெரிவிப்பார். Hallelujah. God yet came. அதனால்தான் இங்க தூதன் வந்தார், கர்த்தர் வரல. God sent his angel. Let Elijah know that I am waiting for him.
நீங்க எத்தனை பேருக்கு தெரியும்? God is waiting for you. God is waiting for you. God is waiting in his chamber. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்துல அவர் சொல்லுவாரு, கிருபாசன தண்டைக்கு வாங்க. Come receive grace and mercy. Come to God. Don't stay away from God. ஆண்டவர் சொன்னாரு, வனாந்திரம் பாயுது. You have to be in the presence of God. பிரயாணம், you have to go to the presence of God. நீ அந்த பிரயாணம் பண்றதுக்காக தான் உனக்கு இந்த போஜனம். நீ நடுவுல சோர்ந்து போக கூடாதுன்னு அந்த போஜனம். You have to go, rush out to the presence of God. இயேசுடைய வாழ்க்கை கவனிச்சு பாருங்க. He always ran to the presence of God. பிதாவுடைய சமூகத்துக்கு ஓடினாரு. அது காலையில இருக்கட்டும், மத்தியானமா இருக்கட்டும், சாயங்காலமா இருக்கட்டும், இரவாகட்டும். He wanted to be in the presence of God. அவருடைய சமூகத்துல தான் நான் என்னென்ன செய்யணுங்கிற ப்ளூ பிரிண்ட் அவர் வாங்கினாரு. இயேசு சொல்லுவார்ல, என் பிதா எவைகளை காட்டுகிறாரோ அதை செய்கிறேன், என் பிதா எவைகளை சொல்லுகிறார் அதையே நான் சொல்லுகிறேன். யூ ரிசீவ், யூ see, யூ ரிசீவ், யூ டூ. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, not in the wilderness, you have to come to me. பைபிள் சொல்லுது, எலியா என்ன பண்ணாங்க? அப்போது அவன் எழுந்திருந்து புசித்து கொடுத்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். பைபிள் சொல்லுது, அவன் குதிரையில போகல, ஒட்டகத்துல போகல. He walked. He walked all the day. எத்தனை நாளுங்க? 40 நாள். He walked with God. He walked with God. He walked with God. நம்ம தனியா நடக்கல, வனாந்தரத்துல பைபிள் சொல்லுது அவனுடைய போஜனத்தை பலத்தினால் நடந்தானா. இட் மீன்ஸ் God was there, God strengthened. அவன் தேவனுடைய பலத்துல நடந்தான். எத்தனை நாளுங்க நடந்தான்? 40 நாட்கள், இரவும் பகலும் நடந்தானா. பைபிள் சொல்லுது, வனாந்தரத்துல 40 வருஷம் இரவு தேவன் பகலில மேக ஸ்தம்பமா, இரவில் அக்கினி ஸ்தம்பமாக இருந்தார். மோசே 40 நாட்கள் அந்த சீனாய் மலையில இருக்கும் போது அந்த மலை மேகத்தினால் மூடப்பட்டு இருந்தது. ஹல்லேலூயா. இயேசு 40 நாட்கள் அந்த வனாந்தரத்தில் இருந்து புறப்பட்ட போது ஆவியின் பலத்தினால் அவர் புறப்பட்டு வந்தார் என்று எழுதப்படுகிறது. 40 days is very important in the account of God. He walked with the strength of God. 40 நாள் நடக்கிறான். ஏன் நடக்கிறாங்க? To meet this. அங்க பைபிள் சொல்லுது, எங்க வரைக்கும் போனா ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனா. He walked till the mountain of God. He walked till the mountain of God. நடந்து போனா. Not knowing என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, அவன் நடந்து போனான். ஹல்லேலூயா. Because இது வரைக்கும் எலியா எல்லாம் செய்தான், இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறான். ஏன் ஊழியக்காரனுக்கு நான் செய்யாம யார்? நான் மறுபடியும் உற்சாகப்படுத்தணும், மறுபடியும் ரீடைரக்ட் பண்ணணும். அதனால அவனை தேவன் அழைத்து போகிறார். அங்க அவனுடைய காரியத்தை அவன் சொல்றான். ஹல்லேலூயா. இங்க உனக்கு என்ன வேலைன்னு ஆண்டவருக்கு கேட்கிறாரு. அமேசிங்கல். அவர் தான் போக சொன்னாரு, ஆனா அவரே கேட்கிறாரு, உனக்கு இங்க என்ன வேலை? He wants to bring out, அவனுக்குள்ள இருக்கிறத வெளியே கொண்டு வரணும்னு கர்த்தர் விரும்புறாரு. அவன் சொல்றான், ஆண்டவரே
நான் உங்க வெகு பக்தி, ஆமா அது உண்மைதான், வெகு பக்தி உள்ளவன். பக்தி வைராக்கியமா இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிப்பீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன், பிராணனை வாங்க தேடுகிறார்கள். ஆண்டவர் கேட்கிறார், என்ன எதுக்கு வந்த, என்ன பண்ற நீ, என்ன பண்ற நீ? இன்னைக்கு நம்ம கிட்ட ஆண்டவர் கேட்டார்னா we don't have answers. ஏதோ ஒண்ணு சொல்லுவோம். இங்க எலியா சொல்றான்னா, ஆண்டவரே நான் உன் மேல பக்தி வைராக்கியமா இருக்கிறவன். இன்னைக்கு ஒரு கேள்வி உங்க முன்னாடி, எத்தனை பேர் தேவன் மேல பக்தி ஹalleluya. உங்க வாழ்க்கையில there will be a vast difference between your life and the உலகத்தின் காரியத்துக்கு உங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அவன் சொல்றான், பக்தி வைராக்கியமா இருந்தா என்ன, இந்த சுத்தி என்ன பாக்குற இந்த இஸ்ரவேல் மக்கள் போற வாழ்க்கையை பார்க்கும் போது எனக்கு ரத்தம் கொதிக்குது ஆண்டவரே. எத்தனை பேருக்கு அந்த துக்கம் வருது. நாம ஜெபிக்கிறோம், ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோம், சபைக்காக ஜெபிக்கிறோம். நிறைய பேர் சொல்லி ஜெபம் இப்படி எல்லாம் இருக்குது, இப்படி எல்லாம் இருக்குது, இப்படி ரத்தம் கொதிக்கணும். இந்த தேவனுக்கு விரோதமா வாழ்றவன் ரத்தம் கொதிக்கணும். Does your blood boil? இப்படி பணத்துக்காகவும் உலகத்தின் ஐஸ்வர்யத்துக்காகவும் ஆசைகளுக்காகவும் இன்னைக்கு விற்று போட்டப்பட்டிருக்கிறத பார்க்கும் போது ரத்தம் கொதிக்குது. அந்த வைராக்கியத்தோட ஜெபிக்கிறோமா? இன்னைக்கு நிறைய பேர்ல யாரு எப்படி போனா என்ன, நம்ம வாழ்க்கை நம்ம பாத்துக்கலாம்னு இருப்போமா? எலியா சொல்றான், எனக்கு கோபமா வருதாண்டவரே. நான் சொல்றேன், உமது புத்திரர் என்ன பண்றாங்க, இஸ்ரவேல் புத்திரர் உடன்படிக்கை தள்ளி விட்டார்கள். அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? எனக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லை, உடன்படிக்கை தள்ளிட்டு, அதுதான் அர்த்தம். எனக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்ல ஆண்டவரே. ஐ ஹாவ் எ நியூ காட், அவன் பேரு பாகாலு, நான் அவன் கூட போறேன் நானு. ஐ டோன்ட் வாண்ட் யூ. அதான் இங்க சொல்றாரு, உடன்படிக்கை என்ன பண்ணாங்க, தள்ளி விட்டார்கள், உங்களுடைய பலிப்பீடங்களை இடிச்சுட்டாங்க. How dare this people live? உங்களுடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டார்கள். யாருங்க இங்க எலியா கம்ப்ளைண்ட் பண்ற? இஸ்ரவேல் மக்கள். நீ இந்த தீர்க்க தரிசனங்களுக்கெல்லாம் சொல்லாத, பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லாத, கர்த்தருக்கு பயப்படணுங்கிற வார்த்தையை சொல்லாத. இன்னைக்கு அப்படித்தானே நம்ம பிரசங்கத்தை கேட்கிறோம். அது மாத்திரம் இல்ல, சொல் நான் ஒருவன் மாத்திரம் தான் ஆண்டவரே மீதியா இருக்கிறான். அவனுடைய கணக்கின்படி அவன் ஒருத்தன் மாத்திரம் தான். என்னையும் என் பிராணனை வாங்க தேடுறாங்க. தேவனுடைய பதில் என்ன? ஆமா எலியா அப்படி சொல்ல அவர் சொல்ல, போ என்ன பண்ணு, நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். வெளியே வந்து நெல்லு. எங்க நிக்கணும்? வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில். ஸ்டாண்ட் பிஃபோர் காட், ஸ்டாண்ட் பிஃபோர் காட். மோசே தேவனுக்கு முன்பாக நின்றாரு. ஆபிரகாம் மோசேக்கு தேவனுக்கு முன்பாக நின்றாரு. Many saints, தாவீது தேவனுக்கு முன்பாக நின்றாரு. They stood before God. ஏன் ஆண்டவர் நிக்க சொல்றாரு? Because he's going to give you some instructions. மோசே தேவனுக்கு முன்பாக நின்ற போது தேவன் அவனுக்கு என்ன பண்ணாருங்க, தன்னுடைய மனசுல இருக்கிற திட்டங்களை சொன்னாரு. ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக நின்ற போது ஆண்டவர் சொன்னாரு, நான் சோதம் கொமோராவை அழிக்க போகிறேன்னு சொன்னாரு. Every time God calls, he calls us to stand before him, to listen intently. இன்னைக்கு நிறைய கர்த்தர் பேசணும்னு நினைக்கிறாரு. We don't allow God to speak. நாம பாட்டு பாப்பா 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 பாப்பான்னு வாயில வந்ததெல்லாம் கொட்டிட்டு வந்துடுறோம்.
அப்போ தேவன் வராரு. அப்பொழுது அவர் வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நின்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். சில அடையாளங்கள் வருது. முதல்ல என்ன இருக்குதுங்க? பர்வதங்கள் பிளக்கிற, கண்மலை உடைக்கிற பலத்த பெருங்காற்று வந்தது. இரண்டாவது பூமி அதிர்ச்சி உண்டானது. மூன்றாவது பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அதெல்லாம் கர்த்தர் இல்லையா? He was amazing in the Elia. He could recognize the presence of God. இப்ப நாலாவதாக அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. ஸ்டில் ஸ்மால் வாய்ஸ் வந்தது. ஒரு மெல்லிய காத்து வந்ததுங்க, மெல்லிய சத்தம் வந்ததுங்க. Hallelujah. The amazing, இந்த எலியா அவ்வளோ போராட்டத்தினால் he was tuned to the voice of God. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்னு சொல்லப்படுகிறது இல்லையா? இந்த எலியாக்கு மத்த எல்லா சத்தமும் அதுல கர்த்தர் இல்லைங்கிறத கண்டுபிடிச்சான். God was testing him. நாம இன்னைக்கு அநேகர் என்ன பண்றோம்? ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா அங்க ஆண்டவர் இருக்கிறாரு, நம்ம ஓடிடும். இன்னைக்கு அநேக இடத்துல தான் நடக்குது. ஜோரா கூப்பாடு போட்டாக்கா அங்க கர்த்தர் இருக்கிறார். ஜோரா மியூசிக் இருந்தா அங்க கர்த்தர் இருக்கிறாரு. நோ, இங்க பைபிள் சொல்லுது Elijah could recognize the voice of God. இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, நீங்க எங்க எப்போ நிக்கிறீங்க? இந்த சத்தத்தை கேட்டு நிக்கிறீங்களா? இந்த மியூசிக்க கேட்டு நிக்கிறீங்களா? ஆடல் பாடல் இருக்கிற இடத்துல நிக்கிறீங்களா? சில நேரத்துல சொல்ல அக்கினி, அங்க நிக்கிறீங்களா? Do you really see the fire? சில பேர் சொல்ல பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார், அங்க நிக்கிறீங்களா? இங்க எலியா என்ன பண்ணாங்க? அக்கினிக்கு பின் மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்ட போது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்க என்ன, உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் உனக்கு உண்டாயிற்று. He understood, he knew, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடும். He knew the voice of God. Tune yours. கத்துக்கங்க. எப்படிங்க கர்த்தருடைய சத்தத்தை கத்துக்க முடியும்? ஸ்டடி மோர் த வேர்ட் ஆஃப் காட். அதிகமா நேரத்தை செலவு பண்ணுங்க பைபிள் படிக்கிறதுல. இன்னைக்கு அநேகர் இருக்கிறோம், நமக்கு கொஞ்சம் பைபிள் படிச்சா பைபிள் படிச்சுட்டேன்னு நமக்கு பெருமை. We need to study. ஏன்னா நீங்க ஒவ்வொரு முறை பைபிளை திறக்கும் போது you are coming into direct contact with God. விசுவாஸ் கிட்ட இல்ல, தேவன் கிட்ட கான்டாக்ட் வரீங்க. God reveals in himself in his word. மறுபடியும் எலியா அதே தான் சொல்றான், ஆண்டவரே இப்படி இதனால் நடந்துச்சுன்னு. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து அவர் சொல்லுவார், நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன், பிராணனை வாங்க தேடுகிறார்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குன் வழியா வனாந்தரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் பாண்டவர் சொல்ற பிளான சொல்ற, நான் சொன்னதை செய். நீ வந்தல, நான் சென்டிங் பேக். Hallelujah. இன்னெல்லாம் தெரிஞ்சுக்க, every time you go to God, God sends you back. நீங்க கர்த்தருடைய சமூகத்துல நீங்க ஜெபத்திலையும் வேண்டுதலிலும் தரித்திருங்க, தேவன் என்ன சொல்வார்? போ, உனக்கு இன்னைக்கு இந்த வேலை இருக்குது. நமக்கு நம்ம வேலை தான் முக்கியம். அதிகமா இதை செய்யணும், அதை செய்யணும், அதை செய்யணும், அதை செய்யணும். பட் உலகத்துல ஒரு வேலையில இருக்கும் போது கம்பெனி எதை சொல்லுதோ அதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவோம். You put practice with that. Every day you go to God in prayer, God will reveal. அவர் சொல்லுவார், சில காரியங்களை சொல்லுவார். அடுத்து சொல்றார், அப்போ நிம்சின் குமாரனை கேகுவை இஸ்ரவேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. அதெல்லாம் சொல்லிட்டு சொல்றார், எலியாவே, எலியா நினைச்சிருக்கணும், அக்செப்ட் பண்ணிட்டாருப்பா, நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன்னு. தேவன் சொல்றாரு 18, ஆனாலும் பாகாலுக்கு முடங்காது இருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாது இருக்கிற வாய்களையுடைய 7000 பேர் இஸ்ரவேலின் மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். அவர் சொல்றார், நான் வச்சிருக்கிறேன். நான் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க?
அவர் சொல்லுவார், 7,000 பேரு நான் வச்சிருக்கிறேன், எனக்கு பயப்படுகிறவர் இருக்கிறாங்க, என் வசனத்துக்கு நடுங்குகிறவர் இருக்கிறாங்க. இந்த தேசத்துல தான், பாகாலை வணங்குகிற இந்த தேசத்தான், இஸ்ரவேல் மக்கள் என் உடன்படிக்கை தள்ளின இந்த தேசத்துல, என் பலிபீடங்களை உடைத்து தகர்த்த இந்த தேசத்துல, என் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்ட இந்த இடத்துலதான் 7,000 பேர் இன்னும் நான் வைத்திருக்கிறேன். எலியா உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. நீங்க அதே 18ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, எங்க அரமனையில வேலை செய்யற ஒபேதியா என்ற ஒரு மனுஷன் இருப்பான். எலியா அவனை சந்திக்கிறான். அப்போது ஒபேதியாக்கு பயம் வந்துருது. ஐயா, அவனை தேடி தேடி ராஜா அலைஞ்சிட்டாரு, டயர்ட் ஆயிட்டு இருக்கிறாரு, இப்ப என்ன காட்டுறி, என்ன கொண்டு போட போறான்னு. இப்ப நீ போய் சொல்றான், வந்திருக்கிறேன்னு சொல்லுன்னு சொல்லுவான். அப்போ இந்த ஒபேதியா சொல்லுவான், ஐயா, ஏசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொன்று போடுகிற போது 13ஆம் வசனம், நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் 100 பேரை ஒவ்வொரு கெபில 50 பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பவும் தண்ணீர் கொடுத்து பராமரித்து வந்த என்னுடைய செய்களை ஆண்டவனுக்கு அறிவிக்கப்படவில்லையோ? எலியாவுக்கு அறிவிக்கல ஆண்டவரு, அவன் தீர்க்கதரிசி தான். இங்க ஒபேதியா சொல்றான், எசபேல் தேவனுடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போற போது நான் எவ்வளவு பண்றேன், கெபிகளில் கர்த்தருடைய 100 பேரை ஒவ்வொரு கெபில 100 பேரை நான் காப்பாத்தி வச்சிருக்கிறேன். ஏன் இதுவரைக்கும் சாப்பாடையும் தண்ணீரையும் கொடுத்து நான் நடத்தி இருக்கிறேன். This amazing God. இன்னைக்கு இந்த மத்தியான வேலையில I don't know why இந்த செய்தி, பட் ஒரு காரியம் நிச்சயம், நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா? God has come to raise you up. விழுந்து போன உன்னை மறுபடியும் எழுப்ப வந்திருக்கிறார். சோர்ந்து போயிருக்கிறவனுக்கு சத்துவத்தை கொடுக்க வந்திருக்கிறார். உன் தலையை உயர்த்த வந்திருக்கிறார். உன்னை கனப்படுத்த வந்திருக்கிறார். Still God is seated on the throne. உன்னை கொண்டு அவர் செய்ய நினைத்திருக்கிற காரியங்கள் பூமியில அதிகமா இருக்கிறது. அன்னைக்கு எசபேலுக்கு அவர் விட்டு இருக்கலாம், போய் கொண்டு போடுறேன். எத்தனையோ தீர்க்கதரிசிகளை எசபேல் கொண்டா. ஆண்டவர் சொன்னார், நான் அவ்வளவு உன் மேல கை போட விட மாட்டேன். அவர் காப்பாற்றினார். எதுக்கு? உயிரோடு கொண்டு போகும்படியாய். நமக்கு ஒரு காலம் இருக்கிறது. அன்பு ரட்சகர் வரும்போது இந்த பூமியில உயிரோடு இருப்போமானால் வேதம் சொல்லுகிறது, நம்மை மறுரூபமாக்கி அவர் எடுத்துக்கொள்ள போகிறாராம். அந்த நாளுக்காக ஆவலோட காத்து இருப்போம். Till then, இன்னைக்கு நீ சோர்ந்து போயிருக்கிறியா? நீங்க ரொம்ப துக்கத்தோட இருக்கிறீங்களா? என்ன செய்வதென்று தெரியாம இருக்கிறீங்களா? எலைஜா didn't go. அவன் தேவனை கூப்பிட்டான். He was very tired. God came. அவனை தேடி தேவன் வந்தார். இன்னைக்கு I believe God has come knocking at you. உங்களை தேடி வந்திருக்கிறார். Let us open ourselves to God. இந்த அற்புத தேவனை நம்ம விட்டு கொடுப்போம், இருதயத்தை திறப்போம். May God bless you. God be with you.